மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு நேரிடுகிற எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்களை நம்மால் சமாளிக்க முடியாத போது, அவைகளை நம்மால் மேற்கொள்ள இயலாத போது நாம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம். அது என்ன? எல்லாம் தலையெழுத்து, என்ன பண்ணுறது, இப்படி சொல்லி நம்மை தேற்றிக்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். அவைகளை அவர்களால் தீர்த்து வைக்க இயலாத போது எல்லாம் என் நேரம் என்று சொல்லி கடந்து போகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் மாற்றி எழுதப்பட முடியாத ஒரு தலையெழுத்து உண்டு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களுக்கும் பொதுவான அந்த தலையெழுத்து, அது மாற்ற முடியாதது. அது மனுஷன் பாவ ஜென்ம சுபாவம் உடையவனாய் இருப்பதினால் எல்லாருக்கும் தலையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தலையெழுத்தை, மாற்ற முடியாத அந்த தலையெழுத்தை கல்வாரி சிலுவையில் மாற்றி எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் எப்படி நடந்திருக்கிறது என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் சில வசனங்களை வாசித்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக தொடர்ந்து நாம் வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். எல்லா மனுஷர்கள் மேலும் எழுதப்பட்டிருக்கிற மாற்ற முடியாத அந்த தலையெழுத்து எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். இதுதான் மனுஷனுக்கு எழுதப்பட்ட தலையெழுத்து, மாற்றி எழுத முடியாதது. மனுஷனுடைய பாவங்களுக்கு அவன் சாக வேண்டும் என்கிற நியதி, நியாய பிரமாணம். பிரியமானவர்களே, ஆனால் இந்த தலையெழுத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மாற்றி எழுதி முடித்து விட்டார் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்கிற வார்த்தை எத்தனை உண்மையுள்ளதாக இருக்கிறது பாருங்கள். எல்லா மனுஷர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம்தான். பாவம் செய்தால் சாக வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படி என்றால் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனுஷர்களும், பாவியான மனுஷர்களும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை, அந்த கூலி, மரணமாகிய அந்த கூலியை பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரவான்களாயிருக்கிறார்கள். அப்படி எல்லா மனுஷர்களும் மரணத்தில் விழுந்து விட்டால் இந்த பூமியில் யார் இருப்பா? பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய மரணத்தினாலே சிலுவையில் இந்த தலையெழுத்தை, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தலையெழுத்தை, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்கிற அந்த தலை விதியை எப்படி மாற்றி இருக்கிறார் தெரியுமா? கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து, தொடர்ந்து 15ஆம் வசனத்தில் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். எத்தனை ஆச்சரியமான காரியம் நடந்திருக்கிறது பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
நமக்கு விரோதமாகவும் நமக்கு எதிராகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹேண்ட் ரைட்டிங் என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்லுகிறோம். ஆங்கில வேதாகமத்திலே இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது ஹேண்ட் ரைட்டிங் ஆஃப் த டிக்ரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குற்றவாளி விசாரித்து அவனுடைய குற்றங்கள் நிரூபணமாகிற பொழுது நீதிபதி அவன் செய்த குற்றங்களை எல்லாம் பட்டியலிட்டு இன்னென்ன குற்றங்களை இவன் செய்திருக்கிறான், ஆகவே இவன் தண்டனைக்கு உட்பட்டவன், இவன் செய்த குற்றங்கள் எல்லாவற்றிற்கும் இன்னென்ன தண்டனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லி அதை எழுதி கீழே கையொப்பமிடுகிறார். அதுதான் ஹேண்ட் ரைட்டிங் ஆஃப் த டிக்ரி என்று சொல்வார்கள். அப்படி என்றால் நீங்களும் நானும் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று சொல்லப்படுகிற அந்த கையெழுத்து எப்போது மனுஷன் ஏதேன் தோட்டத்திலே கர்த்தருக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமல் போய் பாவம் செய்தானோ அன்றைக்கு எழுதப்பட்டு விட்டது. இந்த கையெழுத்தை ஒருவனும் மாற்றி போடக்கூடாதபடிக்கு மனுஷன் தொடர்ந்து பாவியாகவே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எத்தனை பரிதாபமான காரியம் பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்காக கல்வாரி சிலுவைக்கு இறங்கி வந்து தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் தம்மை ஒப்பு கொடுத்து இந்த கையெழுத்தை குலைத்து போட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. உங்கள் மேல் என் மேல் எழுதப்பட்ட தலையெழுத்தை மாற்றும்படி அந்த கையெழுத்தை குலைத்து போடும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பாடுபட்டிருக்கிறார். அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது. அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. அவருடைய விழாவிலே ஈட்டியால் குத்தினார்கள். அவருடைய சரீரம் முழுவதுமாக அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டு பிளக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இத்தனை பாடுகளையும் கல்வாரி சிலுவையில் அவர் ஏன் சுமந்தார் என்று தெரியுமா? இந்த கையெழுத்தை குலைத்து போடுவதற்காக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்கு பதிலாய் சிலுவையில் நின்று நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய சரீரத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி அதை ஒழித்து இந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். ஆகையினால் நீங்களும் நானும் இன்றைக்கு பாவி என்கிற நிலையிலிருந்து பரிசுத்தன் என்ற நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம். எத்தனை அருமையான காரியத்தை, எத்தனை பெரிய தியாகத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்திருக்கிறார் பாருங்கள். ஆகையால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாய் பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷர்களாகிய நமக்கும் நடுவாக நின்றார். பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் நடுவாக இருந்த இந்த கையெழுத்தை குலைத்து போட்டு பிதாவாகிய தேவனோடு கூட நம்மை ஒப்பரவாக்கி இருக்கிறார். இன்றைக்கும் மனுஷனுக்கு அநேக போராட்டங்கள் உண்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறபடி துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதைத்தான் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசித்தபடி துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, எத்தனை பெரிய கிருபைக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். இத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் பட்ட பாடுகளின் மூலமாகவும் அவர் சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தின் மூலமாகவும் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் என்றால் எத்தனை பெரிய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? இன்றைய தினம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த தெய்வமாக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது
அவர் குலைத்து போட்ட அந்த கையெழுத்து உங்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இனி பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும் என்கிற அந்த கையெழுத்தை, அந்த நியாய தீர்ப்பின் நீதியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் குலைத்து போட்டு விட்டார். இனி நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறியிருப்பது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உறுதியாய் பற்றிக்கொண்டு அவருடைய நாம மகிமைக்காக இந்த பூமியில் நாம் ஜீவிக்க நம்மை தாழ்த்தி அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். மாறிடாயம்மானேசரே மாறாதவர் அன்பே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதையும் அன்பிதே, இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக.